Thursday மார்னிங் டிஃபனுக்கு இடியாப்பமும் தேங்காய் பால் தான் செஞ்சுருந்தேன். இடியாப்ப மாவு டைட்டாக இருக்குது, பிழிய முடியலன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப் பார்த்தீங்கன்னா, மாவை நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் குழலில் போட்டு பிழிஞ்சோன்னா நமக்கு இடியாப்பம் பிழிய ஈஸியாக இருக்கும். நான் 6 தட்டு இருக்கிற ஸ்டாண்ட் தான் வச்சுருக்கேன், அதனால தான் அந்த பெரிய குக்கரில் வச்சு வேக வைக்கிறேன். ஒரு 7 நிமிஷம் போல் வெந்ததுன்னா இடியாப்பம் வந்து சூப்பராக இருக்கும், பூ போல். ஈவினிங் வரையும் நல்லாயிருக்கும். டிஃபன்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். நேற்று லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். எப்பயும் செய்கிற பிரியாணி போல் தான், அதில் மஷ்ரூமை சேர்த்து செஞ்சால் நமக்கு பிரியாணி டேஸ்ட் மாதிரியே இருக்கும். தொட்டுக்கறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன். சிம்பிள் ஈஸியான ரெசிபி. உருளைக்கிழங்கை நல்லா ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணால் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி.